ஒரு ஊரில் இரண்டு முருக பக்தர்கள் இருந்தார்கள். ஒருவர் ஏழை பக்தன், இன்னொருவர் பணக்கார பக்தன். ஏழை பக்தன் அவன் தினமும் காலையில் எழுந்து வேலன் துணை என்று சொல்லி வேலைக்கு செல்வான். உணவு குறைவு, உடை பழையது, ஆனால் மனம் நிறைந்தது. ஒரு சிறிய முருகன் படம் மட்டும்தான் அவனிடம் இருந்தது. அவன் சொல்வான், முருகா, இன்று சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லையென்றாலும் சரி, நீ என் கூட இருக்கிறாய், அதுவே போதும். பணக்கார பக்தன் அவனிடம் பெரிய வீடு, தங்க நகைகள், விலை உயர்ந்த முருகன் சிலை. அவன் தினமும் பெரிய அபிஷேகம் செய்வான். ஆனால் அவன் மனத்தில் ஒரு எண்ணம், நான் இவ்வளவு பூஜை செய்கிறேன், முருகன் எனக்கு இன்னும் அதிகம் தர வேண்டும். ஒருநாள் இருவரும் ஒரே முருகன் கோயிலுக்கு வந்தார்கள். ஏழை பக்தன் ஒரு மலர் மட்டும் வைத்து கண்ணீர் விட்டான். பணக்கார பக்தன் நிறைய காணிக்கை வைத்து பெருமையாக நின்றான். அப்போது பூசாரி ஒரு வார்த்தை சொன்னார், இன்று இரவு முருகன் உங்கள் கனவில் வருவார். ஏழை பக்தன் கனவில் முருகன் வந்தார். அவனை அணைத்து சொன்னார், என் பிள்ளையே, நீ என்னை நம்பினாய், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விடமாட்டேன். பணக்கார பக்தன் கனவில் முருகன் சொன்னார், நீ என்னை வேண்டினாய், ஆனால் உன் மனம் பணத்தில் இருந்தது. நான் உண்மையான தூய்மையான மனதின் அருகில்தான் இருப்பேன். ஏழை பக்தனுக்கு அன்று வேலை கிடைத்தது, மனம் நிம்மதி அடைந்தது. பணக்கார பக்தனுக்கு பணம் இருந்தாலும் மன நிம்மதி இல்லை. முருகன் உங்களிடம் பணத்தை எதிர்பார்க்கவில்லை, உண்மையான பக்தியை எதிர்பார்க்கிறார்.